அனைவருக்கும் வணக்கம். நான் வழக்கறிஞர் செந்தில்குமார் நாயுடு, தமிழ்வழி நாயுடு மக்கள் பேரவை நிறுவன தலைவர் பேசுகிறேன். 5ஆம் தமிழ்ச்சங்கம் என்று கூறிக்கொண்டு ஒரு 5 மாதங்களுக்கு முன்பு ஒரு வயதான தோட்டத்தில் ஒருவர் நாயுடு சமுதாயத்தை இழிவாக பேசியுள்ளதை நம்மவர்கள் இப்பொழுது வைரலாக்கி அவருக்கு எதிர்வினையாற்றி வருகிறார்கள். அவன் ஒரு போர்வையில் மறைந்து கொண்டு அவனோட அடையாளத்தை மறைத்து கொண்டு வாழ்பவன், கண்ட மணிக்கு பேசுவான். அவன் என்ன பிறப்பு என்பதை அவனுக்கே தெரியாது. மேலும் தற்போது உள்ள சூழ்நிலையில் முதல்வர் ஸ்டாலினையும் சரி, பிரதமர் மோடியும் சரி, 10க்கு 10 ரூமில் இருந்து கொண்டு என்ன வேணாலும் விமர்சிக்கலாம் என்ற ஒரு கால சூழ்நிலை உள்ளது. ஒருவருக்கு பிடிக்கவில்லை என்றால் அவர் வரலாறுகளை மறைத்து என்ன வேண்டுமானாலும் யார் வேண்டாலும் பேசலாம் என்ற சூழ்நிலை, ஒரு யூடியூப் சேனல் இது போல உட்கார்ந்து கொண்டு பேசலாம் என்ற சூழ்நிலை உருவாகிவிடும். அதுபோல நம்ம சமுதாயத்தை பிடிக்காதவன் கண்டவன் பேசதான் செய்வான். அதற்கு அனைத்தையும் நாம் விளக்கம் கொடுத்து நம் நேரம் காலத்தை வீணடிக்க வேண்டியது சரியாக இருக்குமா, இல்லது நமது இளங்கல்கள் இளம்பெண்களுக்கு நமது வரலாறை சொல்லிக் கொடுத்து நம்ம திருமலைநாயக்கர் புகழ் பற்றி சொல்லிக் கொடுக்கறது, ஆணிமங்கம்மாள், நமது வரலாறு, நமது கலாச்சாரம், வீரமண்டிய பொம்மன், திருப்பாச்சி கோபால் நாயக்கர், இது போன்ற மன்னர்கள் மற்றும் நம்ம ஜிடி நாயுடு, நாராயணசாமி நாயுடு விவசாயத்துக்கு அடிப்பாங்க, வரதாஜி நாயுடு, இவர்களை போன்றவர்களின் வரலாறை நாம் சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டுமா, இல்லை கண்டமேனிக்கு வரலாறே இல்லாதவன் பேசுவதை எடுத்து ஒவ்வொரு எடுத்து போட்டு அவனை ப்ரமோட் செய்து அவனை நான் திட்டுகிறேன் என்று நாமளும் பேசிக்கொண்டு வீரவசனம் பேசிக்கொண்டிருப்பது எந்த விதத்திலும் பயன்படாது. நமது இளம்பெண்கள், இளைஞர்கள், சிறு வயது பிள்ளைகளுக்கு நமது கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம் எல்லாத்தையும் காதல் திருமணத்தை தடுப்போம், நன்றாக படித்த அனைத்து சமுதாயத்தையும் ஒன்றிணைந்து வாழ்வோம், நல்ல அரசு வேலைக்கு செல்வோம் என்று சொல்லிக் கொடுத்து வாழ வேண்டுமே தவிர இது போன்ற ஒவ்வொருவர்களும் எதிர்வினை ஆற்ற வேண்டிய சூழ்நிலை தற்போது இல்லை. மேலும் இந்த தருணத்தில் இது போன்ற வரலாறை திரித்து தவறாக பேசுபவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு இத்தருணத்தில் கோரிக்கை வைக்கிறேன். மேலும் தமிழக நாயுடு மக்கள் பேரவை சார்பாக மத்திய அரசு மற்றும் மாநில அரசு இது போன்ற கண்டமேனிக்கு பேசுக யூடியூப் சேனல் வைத்திருப்பவர்களுக்கு எதிராக ஒரு சட்டத்தை இயற்றி ஒரு நெறிமுறையை பயன்படுத்த வேண்டும் என்று தமிழக நாயுடு மக்கள் பேரவை சார்பாக கோரிக்கை வைக்கிறேன். மேலும் சின்ன வயசுல நம்மகிட்ட ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு கோயில் யானை குளிச்சுட்டு பட்டையெல்லாம் போட்டு கோயிலுக்கு போனதாகவும் யானை பார்க்கறோட ஒரு பன்னி சாக்கடையில் மேய்ஞ்சிட்டு குதிச்சுட்டு வந்ததாகவும் அதை பார்த்துட்டு யானை ஒதுங்கினதாகவும் பன்னி கத்திக்கிட்டே போனதாகவும் யானை பார்க்கணும் வந்து யானைகிட்ட கேட்பாங்க, ஏன் அந்த பன்னியை மிதிச்சு கொண்டுருக்கலாமே அப்படின்னு. அதுக்கு யானை என்ன சொல்லுமா, நான் குளிச்சுட்டு போயிட்டு இருக்கேன் கோயிலுக்கு, அந்த பன்னியை மிதிச்சா சாக்கடை ஆயிடுவேன், நானும் சாக்கடை ஆயிடுவேன், அதனால மிதிக்கலன்னு சொல்லுவான். அதுபோல் இந்த மாதிரி சாக்கடைகளுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டியதில்லை, இந்த மாதிரி பன்றிகளுக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை. அனைத்து சமுதாயமும் அனைவரும் நம்ம ஏற்றுக்கொண்டு நல்லபடியாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஒரு சில விசமிகள், வரலாறு இல்லாதவன், புறம்போக்குகள் எல்லாம் பேச தான் செய்வான். எல்லாத்துக்கும் நம்ம கருத்து சொல்லிட்டு இருந்தோம்னா நம்ம நேரங்காலம் எல்லாம் வீணாக போகும். அதனால நம்ம பிள்ளைங்களுக்கு, நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்ம வரலாறு, கலாச்சாரத்தை, பண்பாடை சொல்லி வளர்ப்போம் என்று இத்தருணத்தில் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாமன்னர் திருமலைநாயக்கர் புகழ் ஓங்குக. நன்றி.